Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்துருக்கீங்க. ப்ரொஃபைல் பார்த்தா சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணி நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ண உங்களுக்கு ஹாப்பி சேவன் ப்ரோமோஷன் லிங்க் நான் வந்து கீ டிஸ்பிளே பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணுங்க. புக் ஆப்ஷன் வந்து கீழே வந்து சிங்கிள் பர்சன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆப்ஷன் நீங்கள் ஆயில் பர்சனில் ஒன் டச் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஆப் ஓப்பன் ஆப் ஓப்பன் பண்ணி கீழே பர்சன் பார்த்து கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஆடியோ லேயர் வந்து சப்போர்ட்டாக ஆடியோ லிங்க் டிஸ்பிளே வந்து பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ஆடியோ ஆட் பண்ணி லாஸ்ட் செட் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பாருங்கள். ஸ்டார்டில் வந்து ஒரு குரூப் இருக்கும். குரூப் கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. எடிட் குரூப் போய் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு இமேஜ் நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சைன் கொடுங்க. மீடியா போங்க. ஒரு இமேஜ் வந்து நீங்கள் யார் இமேஜ் வச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணுறீங்களா இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி லைட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க டவுன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் வந்து அந்த சர்க்கிளில் தர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இமேஜில் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. அதான் பேக் வந்துங்க. இப்போ அந்த குரூப் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9:12 இமேஜில் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் 1000 ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து சிம்பிளாக எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். பேக் வந்துங்க. ப்ளஸ் சைன் கொடுங்க. 9:16 வச்சுங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. ப்ளஸ் சைன் கொடுங்க. மீடியா போங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக செட் ஆச்சு. இப்போ இமேஜ் உங்களுக்கு மாதிரி நீங்கள் 3 ஆட் கிளிக் பண்ணுங்கள். 3 ஆட் கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்போஸ் ஏரியாவில் வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சைஸ் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துங்க. இதே மாதிரி அங்கே நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜ் வந்து 9:16 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இமேஜில் இருக்கும். இப்போ இந்த இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைட் மோஷன் போட்டு வந்து சேவ் இருக்கும். நீங்கள் ப்ளஸ் சைன் மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி கரெக்டாக இங்கே இருக்கிற எல்லா லேயருக்கும் நீங்கள் கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் எந்த இமேஜ் தான் ஆட் பண்ணி அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் சைன் மட்டும் கொடுத்துங்க. ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி கீழே இருக்கிற எல்லா இடத்துக்கும் நீங்கள் கலர் அண்ட் ஃபில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி இல்லை 9:16 இமேஜ். அடுத்து நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் அந்த ஐ ஆப்ஷன் ஆஃப் இருக்கும். நீங்கள் அதை ஆன் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ மேலே செட்டிங் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் ஆட்டோமேட்டிக் கேலரியில் சேவ் ஆகிடும். இதே மாதிரி எப்படி ஷார்ட்டாக வீடியோ எடிட் பண்ணுறது பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.